திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திருமறைக்கு திரும்புவோம் என்கிற இந்த 6ஆம் பாகத்திலே உங்களை சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் ரொம்ப ஸ்பெஷலா தனியா கவனிக்க போறோம். ஏன்னா இந்த 2ஆம் அதிகாரத்தை விவரமாக படிக்கணும்னா காலம் போதாதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் இது. இதுல அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே பலனடைந்து எருசலேமிலிருந்து ரோமாபுரி வரைக்கும் சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போனாங்க, இதுதான் நீங்க இந்த 2ஆவது அதிகாரத்திலிருந்து நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்த்துட்டே இருக்கலாம், முழுவதும் கவனிக்கலாம். வல்லமையான துவக்கமாகி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தேவன் எப்படி வல்லமையாக பயன்படுத்தினார், அந்த வார்த்தை எவ்விதமாக சொல்லப்பட்டது, இவங்க அப்போஸ்தலர்கள் எப்படி ஊழியம் செய்தாங்க, என்ன சொன்னாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க, கேட்டவங்களுக்கு என்ன செய்தாங்க, இமீடியட்டா உடனடியாக அவங்க என்ன செய்தாங்க, இது நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்டதான ஒரு மார்க்க பிரிவினைகள் எல்லாம் இருந்தாலும் இது இவ்வளவு முக்கியமாச்சே அப்படின்னு நீங்க கவனிப்பீங்க. என்னன்னு சொன்னா சுவிசேஷத்தை கேட்டவங்க எல்லாருக்கும் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, உடனடியாக அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இதை பிறகு நாமும் பல உதாரணங்கள்ல நம்ம படிக்கத்தான் போறோம். இதை பற்றி நீங்க இன்னைக்கு கவனிச்சு ஆகணும். இது என்ன சாதாரண விஷயம் தானே ஞானஸ்தானன்றது, இதுல என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நிகழ்ச்சியை இப்போ கேளுங்க, கவனிங்க. இது நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கும். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சோலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. அற்புதமான இந்த புதிய நாள் காலையில விசுவாசமிக்க இந்த அற்புதமான நற்செய்தியை உங்களுக்கு வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற இந்த நெடுந்தொடரில் இன்றைக்கு 58வது பாடம், அதாவது அப்போஸ் நடபடிகளிலிருந்து நம்ம படிக்கிறோம். நேற்று அப்போஸ் நடபடிகள் முதல் அதிகாரம் சபை காலத்துக்கு முன்னால நடந்த ஒரு 10 நாள் நிகழ்ச்சி அது. இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்மால படிக்க முடியாது. ஆனா இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் மையமாக இருக்கிற பொருள் என்ன? அதாவது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், என்ன போதித்தார்கள், அதன் விளைவாக கிறிஸ்தவர்கள் எவ்விதமாக உருவானார்கள், அவர்கள் திருச்சபையாக எப்படி செயல்பட்டார்கள், இதையெல்லாம் தான் இந்த 2ஆவது அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். 2ஆவது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த போது. இந்த பெந்தேகோஸ்தே என்ற இந்த பண்டிகை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது அறுவடை பண்டிகை 7 வாரங்களுக்கு அவங்க கொண்டாடுவாங்க. 7 வாரங்கள் என்பது 49 நாட்கள். அதுக்கப்புறம் வர நாள், அதாவது 50வது நாள். இந்த 50வது நாளைத்தான் எபிரேய மொழியில பென்டியோகாஸ்ட் என்று சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு அவர்கள் சமாதான பலிகளை செலுத்துவார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வருகிற முதல் பெந்தேகோஸ்தே பண்டிகை ஒரு அறுவடை பண்டிகை, அதனுடைய மாபெரும் கொண்டாட்டம். இவைகளை கொண்டாடி கொண்டிருந்த யூதர்கள் மத்தியில தேவன் தமது ராஜ்யத்திற்கென்று அறுவடை செய்த மக்களை குறித்து, சேர்த்து கொண்ட மக்களை குறித்து, அந்த கனிகளை குறித்து, சபையை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர்கள் எவ்விதமாக பெற்றுக்கொண்டார்கள் என்றும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த அப்போஸ்தலர்கள் பேசின அந்நிய மொழியை, அவர்கள் பேசின வார்த்தைகளை அங்கே எருசலேமில் கூடியிருந்த பல்வேறு விதமான மக்கள் எவ்விதமாக புரிந்து கொண்டார்கள், அதை கண்ட மக்கள் என்ன சொன்னார்கள் என்ற சில சம்பவங்களை நாம் இங்கே படிக்கிறோம். உதாரணமாக 11ஆம் வசனத்தில், கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆக அந்நிய மொழி என்பது, அந்நிய பாஷை என்பது பேசுவது, இன்னொரு மொழியில பேசுவது.
ஆகவே அதை கேட்டவர்கள் தங்களுடைய சொந்த மொழியிலே அதை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். 11வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் முதல் பிரசங்கத்தை பேதுரு அப்போஸ்தலன் செய்கிறார். இந்த பிரம்மாண்டமான பிரசங்கத்துக்கு 2 உதாரணங்களை எடுத்துக்கொள்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி கூறிய பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றுதலாகிய தீர்க்க தரிசன நிறைவேற்றம், தாவீது கூறிய தீர்க்க தரிசன நிறைவேற்றம், அதாவது கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்ற அந்த கூற்று. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பொதுமக்களை பார்த்து பேதுரு சொன்னார், இப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவிலே அறைந்து அவரை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி முடித்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள், வரவேண்டிய மேசியாவை அறியாமல் நாங்கள் கொன்று போட்டோமே, அவருடைய இரத்த பழிக்கு நாங்கள் ஆளானோமே, கொடிய பாவம் செய்து விட்டோமே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கிருந்து தான் திருச்சபையினுடைய வரலாறு துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சி எருசலேமிலே நடக்கிறது. அதை நீங்கள் 11வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது முதலாக பேதுரு அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இது பதில். இதை நீங்கள் செய்யும் போது கூடுதலாக பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிதா வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னான். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். 41வது வசனத்தில் அந்த பேதுரு கூறிய அந்த பதிலை, அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், கவனியுங்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் இந்த பிரசங்கம் நடந்த அன்றைய தினம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்றைய தினம், அதாவது பெந்தேகோஸ்து தினம் அல்லது வாரத்தின் முதலாவது நாளாகிய அது ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. இந்த 3000 பேர் எங்கே சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க? 47வது வசனத்தில், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பேனாவில் அடிக்கொண்டிருங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஞானஸ்தானம் பெற்றவர்களை வேதாகமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில சேர்க்கப்பட்டு விட்டார்கள். தேவன் அவர்களை சேர்த்து கொண்டார். சரி, சேர்த்துக்கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட இந்த மக்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை, போதனையை கை கொண்டார்கள்? 42ஆம் வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், உபதேசம்னா போதனை, அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இந்த 3000 பேரும் மிக உறுதியாக இந்த போதனையிலே நிலைத்திருந்தார்கள். இதான் 2ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிற செய்தி. இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 28வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா நாம் தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம், அப்போஸ்தலர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்த போது எல்லா இடங்களிலும் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். ஆகவே எருசலேம் தொடங்கி, கவனியுங்கள், எருசலேம் தொடங்கி ரோமாபுரி வரை இருக்கிற பகுதிகளில் அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்த ஊழியங்களை அப்போஸ்தல நடபடிகள் நமக்கு காண்பிக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் அப்படின்னு சொன்னாவே, தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாஸ்டல் அப்படின்னு சொன்னாவே, அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், சுவிசேஷத்தை போதிக்கிற விஷயத்திலும், ஞானஸ்தானம் கொடுக்கிற விஷயத்திலும், சபைகளை உருவாக்குகிற விஷயத்திலும் அவர்கள் எவ்விதமாக நடந்து கொண்டார்கள், இதுதான் அந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து, மைய செய்தி. ஆரம்பத்தில் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அவர்கள் ஏறக்குறைய 3000 பேராக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க நம்ம பார்த்தோம். 4வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள், அவர்கள் 5000 பேராக பெருகியிருந்தார்களாம்.
5ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். அவர்கள் எருசலேம் முழுவதையும் நிரப்பி விட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும்போது சாதாரண மக்கள் மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில், அன்றைக்கு இருந்த எருசலேம் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியர்களாக இருந்தவர்கள் கூட இந்த தொழிலை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய இந்த புதிய போதனைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்ற ஒரு தகவலை நாம் படிக்கிறோம். அதாவது முதல்ல 3000, பிறகு அவர்கள் 5000, அப்புறம் எண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. எருசலேமே நிரம்பி போச்சு. இப்படி எருசலேமில் நிறைவேறின அந்த சபையினுடைய ஊழியங்கள் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிக்கும் போது அவர்கள் சிதறப்பட்டு உபத்திரம் வந்த பொழுது அவர்கள் யூதேயா சமாரியா தேசங்களுக்கெல்லாம் போய் நற்செய்தியை சொன்னார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆக 2ஆம் அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரை எருசலேமிலிருந்து ரோமாபுரி வரை அப்போஸ்தலருடைய காலத்தில் நிறைவேறின சபை ஊழியங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். நண்பர்களே, 2000 வருஷத்துக்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் அப்போஸ்தலருடைய காலத்து போதனைகளோ மாதிரிகளோ அன்றைக்கு அவர்கள் உருவாக்கின சபையின் அடையாளங்களோ இன்றைக்கு இல்லாமல் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபையின் அச்சடையாளங்களை எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு சபை ஒரு மதமாக மாறிப்போச்சு, ஒரு டினாமினேஷனாக மாறிப்போச்சு. இன்னைக்கு தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆனான் என்பது போல பைபிள் எடுத்த ஆளெல்லாம் ஒரு சபை தானாகவே துவங்கிக்கிறார். அது பெட்டி கடை வைக்கிற மாதிரி, அப்புறம் பெரிய பலசரக்கு கடையாது மாறும், அதுக்கப்புறம் பெரிய கடையாக மாறும். அது மாதிரி என்ன செய்கிறாங்க, வணிக நோக்கத்தில் இவர்களே அதற்கு தலைவர்களாக இருந்து அதை ஒரு பிழைப்பை போல செய்கிறதா இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதனால்தான் மார்க்கமாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவ சபை இன்றைக்கு மதமாக மாறி கிறிஸ்தவ வியாபாரிகள், கிறிஸ்தவ எதிரிகள், துரோகிகள் கையில் விழுந்து விட்டு இருக்கிறது. இன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னா அதே மாதிரியான போதனையும் சபையும் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், உருவாக்கவும் முடியும். ஆனால் அதுக்கு நாம் இடம் கொடுக்காம ஏதோ ஒன்று இருக்குது நம்ம வீட்டுக்கு எதிரில் பின்னால் பக்கத்தில், அங்கே போய் அடைக்கலம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு மதத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா அது அப்போஸ்தலர் காலத்து சபையோ ரட்சிப்பையோ மாதிரியோ உங்களுக்கு காட்டாது. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் நீங்கள் படிச்சீங்கன்னா சபைக்குள்ள வருகிற மக்கள் ஒரே விதமாக வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகளை பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்கள் ஒரு விதமாக வராங்க, புராட்டஸ்டன்ட் மக்கள் ஒரு விதமாக சபைக்குள்ளே வராங்க, பெந்தேகோஸ்து மக்களுக்கு ஒரு விதம்ன்றதே கிடையாது. கத்தோலிக்கரும் புராட்டஸ்டன்ட் மக்களும் குழந்தையா இருக்கும்போது தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய போதனைகள். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் எடுத்து படிக்கும்போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரியின்படியே சபைக்குள் வந்திருக்கிறாங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 41வது வசனத்தில் அந்த மக்கள் அனைவரும் ஞானஸ்தானத்தின் வழியாக 3000 பேர் சேர்க்கப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஞானஸ்தானத்தின் வழியாக சமாரியாவில் அங்கே ஸ்திரீகளும் புருஷர்களும் கிறிஸ்துக்குள் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் எத்தியோப்பிய நாட்டைச் சேர்ந்த ஒரு மந்திரி அவன் போகிற வழியில் ஞானஸ்தானத்தின் வழியாக கிறிஸ்துக்குள் வந்த வரலாற்றை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் மிகவும் துன்பப்படுத்தின சவுல் எனப்பட்ட மனிதன் அவன் குணமான போது அவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான் என்ற ஒரு தகவலை நாம் 9வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் கொர்னேலியோ என்ற ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவன் ஒரு ரோமன், அவனும் கூட ஞானஸ்தானத்தின் வழியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்தான் என்ற ஒரு தகவலை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் இரத்தாம்பரம் விற்கிற கிரேக்க நாட்டு ஸ்திரீயாகிய லீதியாலும் அவளுடைய குடும்பத்தாரும் ஞானஸ்தானத்தின் வழியாக
கிறிஸ்துக்குள் வந்தாங்க என்ற ஒரு வரலாற்று நம்ம படிக்கிறோம். 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் பிலிப்பு நாட்டு சிறைச்சாலை தலைவன் நடு இரவிலே அவனுடைய குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்ற ஒரு தகவலை நாம் படிக்கிறோம். 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் கொரிந்து நாட்டில ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்துவும் அவனுடைய குடும்பத்தாரும் கிறிஸ்துக்குள்ளே ஞானஸ்நானத்தின் வழியாக வந்தார்கள் என்ற தகவலை நாம் படிக்கிறோம். 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் எபேசு நாட்டில் 12 பேர் தவறான ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சரியாக கிறிஸ்துக்குள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்ற ஒரு தகவலை நாம் படிக்கிறோம். இதுவரைக்கும் 9 பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கேன். இது அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து படித்து கொண்டு போகும்போது அப்போஸ்தலருடைய ஊழிய காலத்தில் அவர்கள் சத்தியத்தை போதிக்கும் போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதை கேட்கிற மக்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மனம் திரும்பி இயேசுவை கர்த்தர் என்று ஒப்புக்கொண்டு அவர்கள் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்ற இந்த 9 குறிப்பை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிச்சேன். இந்த 9 குறிப்புகளையும் படிக்கிற நீங்களும் நானும் அதை போலவே ஞானஸ்நானம் பெற்றிருந்தால், அது போலவே போதிக்கப்பட்டிருந்தால் நாமும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன? உங்களுடைய வயது என்ன? எத்தனை தலைமுறையாக நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க? எவ்வளோ காலம் உங்கள் பைபிளை நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்க? நீங்கள் யாருக்காக அடிமையாக இருக்கிறீங்க? யாருக்கு பிரியமாக இருக்கிறீங்க? யாரை திருப்திப்படுத்துறீங்க? உங்கள் ஆத்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அதனுடைய விலையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வசனம் உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவனவனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பலன் அவரோடு கூட வருகிறது என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இதை தான் நம்ம படிக்கிறோம். குறிப்பாக 13வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் பவுலப்போஸ்தலருடைய ஊழியங்களை குறித்து நாம் படிக்கிறோம். விசேஷமாக பவுலப்போஸ்தலர் 3 சுவிசேஷ பயணங்களை செய்கிறார். 4வது சுவிசேஷ பயணத்தில் கடைசியாக அவர் ரோமாபுரிக்கு செல்கிறார். ரோமாபுரியில் போய் அங்கே தங்கி 2 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்ததாக அப்போஸ்தலர் நடபடியில் 28வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த இந்த தகவல் மறக்கக்கூடாத ஒரு தகவல். நீங்கள் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைத்திருக்க வேண்டிய ஒரு தகவல். இந்த தகவலுக்கு விரோதமாக ஒரு சத்தியத்தை ஒரு ஆள் போதிக்கிறதா இருந்தா நிச்சயமாக அவன் பிசாசின் மகனாக தான் இருப்பான். இன்றைக்கு சபையிலே பிசாசனுடைய போதனைகள் வந்துவிட்டது. அப்போஸ்தலருடைய உபதேசங்களை மறுத்து பேசி அதை தூக்கி எறிந்து தங்களுடைய சொந்த ஞானத்தினாலே, தரிசனத்தினாலே, தீர்க்க தரிசனத்தினாலே, பொய்யினாலே இன்றைக்கு சபைகள் நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு மாபெரும் வைராக்கியத்தை அவங்க காண்பிக்கிறாங்க. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஏன்னா எல்லா சபைகளிலும் சத்தியத்தின்படி நடக்காவிட்டால் கூட ஏதோ அதிக வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வைராக்கியம் தான் நம்ம இவங்களெல்லாம் நம்பணுன்ற எண்ணம் நமக்கு வருது. ஏன்னா ஜப கோபுரங்கள், ஜப ஸ்தூபங்கள், ஜப நடை மேடைகள், ஜப தோட்டங்கள், தினுசான பங்காளர்கள் திட்டங்கள், இந்த மாதிரி மினிஸ்ட்ரிகள்லாம் நம்ம பார்க்கும்போது அங்கே காணப்படுகிற ஒரு வைராக்கியம் தான் நம்முடைய மனதை என்ன செய்யுதுன்னா, அதான் சத்தியமாக இருக்குமோ, அதுதான் பரிசுத்தமாக இருக்குமோ, அதுதான் தேவனுடைய வழியோ என்று எண்ணுவதற்கு நம்மை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் முன்னென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அதனால வெறும் வைராக்கியம் மட்டும் சபையை உருவாக்க முடியாது. சத்தியத்தின் கீழே தான் அந்த சபையை நாம உருவாக்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை நாம் படிக்க வேண்டும். இப்போ என்ன நடக்குதுன்னா, சுவிசேஷத்தை படிக்கிறோம், அதுக்கப்புறம் நிருபங்களை படிக்கிறோம். இந்த நடுவில் இருக்கிற அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம படிக்கிறது இல்லை.
நீங்கள் பெரும்பாலும் சபைகளில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை தேவன் ஊற்றினார் என்ற அந்த ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள், அந்த ஒரு வரலாற்றை மட்டும்தான் ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆவலாகவும் தீவிரமாகவும் மக்கள் போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய போதனை என்ன? அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரை கொடுத்து எப்படிப்பட்ட போதனையை கொடுத்தார்? அதை கைக்கொண்ட மக்கள் எவ்விதமாக நடந்தார்கள், இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், என்னவென்று தங்களை அழைத்து கொண்டார்கள்? அந்த வரலாற்றை நாம் கவனிக்கிறது கிடையாது. அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறின 10 நாளைக்கு பிறகுதான் பெந்தேகோஸ்து தினம் வந்தது. இயேசு உயிர்த்தெழுந்து முதல் 40 நாள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக பலவிதமான திஷ்டாங்கங்களின் வழியாக நிரூபணம் செய்தார். 40 நாளைக்கு பிறகு வந்த 10 நாட்கள், அதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 நம்ம படித்தோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள், அது 50வது நாள். அன்னைக்கு தான் சபையானது உருவாக்கப்பட்டது எருசலேம் நகரத்தில். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபை ரோமாபுரியில் உருவாக்கப்பட்டது, கனடாவில் உருவாக்கப்பட்டது, இலங்கையில் உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் சபையானது எருசலேம் நகரத்திலே உருவாக்கப்பட்டது. அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் இருக்கிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த வசனங்கள் எருசலேமிலிருந்து புறப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரை எருசலேம் விட்டு போகக்கூடாது, பரிசுத்த ஆவியினுடைய என்னுடைய பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் எருசலேமை காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர்களும் எருசலேமிலிருந்து யூதேயா, சமாரியா மற்றும் பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள் என்ற தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 நாம் படிக்கிறோம். நண்பர்களே, இந்த காலையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரை நடந்தது என்ன? அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள், விசுவாசம் உள்ள மக்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த அனைவரும் பாவ மன்னிப்புக்குரிய அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் சபையிலே தேவனால் சேர்க்கப்பட்டார்கள். இந்த அடிப்படை சத்தியத்தை, இந்த அடிப்படையான இந்த அச்சை ஒரு ஆள் மீறி விடும்போது, ஒரு சபை மீறி விடும்போது, ஒரு போதகர் அதை இழந்து விடும்போது, அவர் அப்போஸ்தலர்கள் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு சபையை நமக்கு காண்பிக்காமல் தன்னுடைய சபையை அவர் காண்பிக்கிறார். அதனால தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு பிராண்ட் மாதிரி ஒரு பேரை ஒன்று போட்டுக்கிட்டு, அதை ஒரு பதிவு வேற பண்ணிட்டு, அதுக்குன்னு ஒரு அடையாளத்தை போட்டுக்கிட்டு உலகம் முழுவதும் தங்களுடைய வியாபாரத்தை பகிரங்கமாக செய்கிறத, கூசாமல் செய்கிறத, இந்த கசப்பான இந்த மக்களுடைய செய்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வைராக்கியமான செய்தி எங்களை மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நேயர்களே, இந்த பேக் டு த பைபிள் நிகழ்ச்சி உங்களை மிகவும் கவர்ந்திருக்கிறதா? குறிப்புகளை எல்லாம் சரியாக எழுதி கொண்டிருக்கிறீர்களா? அதை பாதுகாத்து வையுங்கள். அது ஒரு லைப்ரரியாக உங்களுக்கு மாறும். இந்த நிகழ்ச்சிகளை டிவிடி ஃபார்மில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு போட்டு காட்டுங்கள். உங்களுடைய நோட்ஸை வைத்து மற்றவர்களுக்கு போதியுங்கள். வேதாம கல்லூரியிலே போய் படிப்பது போன்ற காரியங்களை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே படிக்கிறீர்கள். எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள், பாக்கியம் பெற்ற மக்கள் நீங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டீர்கள். ஆதி சபை எப்படி, எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று அறிந்து கொண்டீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் முழுவதும் மனமாறுதலின் புத்தகம், புக் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். எப்படிப்பட்ட மக்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு யார் என்று நமக்கு காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் கிறிஸ்தவனாக மாறுவது எப்படி என்று நமக்கு காண்பிக்கிறது. நிருபங்கள் ரோமர் முதல் யூதா வரை
கிறிஸ்தவனாக எப்படி வாழ்வது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிற இறுதி வெற்றி என்ன என்பதை நமக்கு அறிவிக்கிறது. ஆகவே இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் நமக்கு ஒரு அற்புதமான பொக்கிஷம். இந்த நாளில் நீங்கள் கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். முதல் சபை எத்தனை அங்கத்தினரோடு ஆரம்பிக்கப்பட்டது? எழுதி கொண்டீர்களா? திரும்ப சொல்லுகிறேன், சிந்தித்து பதில் எழுதுங்கள். வசன குறிப்பு எழுதினால் சிறப்பாக இருக்கும். முதல் சபை, ஆதியிலே முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை எத்தனை அங்கத்தினர்களோடு துவங்கியது? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு நிச்சயம் உண்டு. தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.